Bharathasan University, Tiruchirappalli, PhD Qualifying Entrance Test Online Examination, March 2022. Instruction for specific laptop and desktop computer users. Welcome to CS Phone Karthikeyan channel. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க என்னென்ன கான்ஃபிகரேஷன் செட்டப் அதில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. பாரதாசன் யூனிவர்சிட்டி இதை தான் இன்டிமேட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. விண்டோஸ் பிசியாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப் இருக்கட்டும், ஓஎஸ் விண்டோஸ் 7 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற எந்த வெர்ஷன்னாலும் இதுக்கு செட் ஆகிரும். வித் வெப்கேம், வேலிட் சவுண்ட் கார்டு டிவைஸ், இது ரெண்டுமே இதில் இருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து i3 ப்ராசஸராக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து 2 GB ரேம் இருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோடு இருக்கணும். ப்ராட்பேண்ட் வந்து 1 Mbps மெகாபைட் பர் செகண்ட் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் பெட்டர். ஆனால் 1 Mbpsக்கு கீழே இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் இன்டர்நெட்டை வந்து ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணலாம். ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் ஏதாவது பிரச்சனைன்னு இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அந்த எந்த ஃபோனில் அவங்களுக்கு பிரச்சனையோ இல்லை எந்த லாகின் ஐடி கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபோன்லேருந்து தான் அவங்க காலும் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சிஸ்டம் வந்து ரன்னிங் வந்து விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டவுன்லோட் நெட் ஃப்ரார் 4.5. இது வந்து கம்ப்யூட்டர் பிஃபோர் ஹேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லைனா இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் போட்டு விட்டுறேன். இப்போ வந்து எது வேணாலும், இப்போ எட்ஜ் ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை லேட்டஸ்ட் க்ரோம் வெர்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் வெர்ஷனாக இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வெர்ஷன் 8லேருந்து 10 இது வரைக்கும் எந்த அப்டூவில் எந்த ப்ரௌசர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி ஆன்டிவைரஸஸ், இதெல்லாம் ப்ரிகாஷனாக நீங்கள் ஏற்கனவே டிசபிள் பண்ணி வச்சிடணும். ஆன்டிவைரஸு, ஃபயர்வால் இதெல்லாமே. அப்புறம் ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னு சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கரெக்ட் நேம், பாஸ்வேர்டை கரெக்டாக போடுங்க. அது வந்து உங்களை ஒரு ஃபோட்டோ பேஜுக்குள்ளே கொண்டு வரும். அதுக்குள்ளே கேமரா, அந்த லொக்கேஷன் ஆக்சஸ், அந்த அப்ளிகேஷன் எதெல்லாம் ஆஸ்க் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே ஓகே பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட் வந்து அந்த அக்சஸ் கேமராவையோ இல்லை அது வந்து அவங்க அப்பியர் ஆகலை அப்படின்னா அந்த அக்சஸ் செக் மார்க்கில் வந்து ரிமெம்பர் த டிசிஷன் செக் பாஸ் இருக்கும். நீங்கள் வந்து லொக்கேஷனையும் வெப் கேமராவையும் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அதே மாதிரி ஆஃப்டர் நீங்கள் வந்து பர்மிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேக் ஃபோட்டோ பட்டன் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் மெசேஜ். அதுக்கப்புறம் டு நாட் யூஸ் மாஸ்க் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் மாஸ்க் நீங்கள் போட வேணாம். அதே மாதிரி வந்து டூரிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு அந்த ஃபோட்டோ அதுவும் மேட்ச் ஆகணும் ஃபைனல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் வந்து அதில் அப்பியரிங் கேமரா கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ எக்ஸாமினேஷன் பட்டனை நீங்கள் ஃபர்தராக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் பட்டனையோ இல்லை அவங்கள கிளிக் பண்ணிட்டாங்கன்னா டவுன்லோட் வந்து ஒரு ஸ்மால் எக்ஸிக்யூஷன் ஃபைல் ஒன்று வரும். அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் கம்ப்யூட்டரில். அதுக்கப்புறம் தான் அதை சேவ் பண்ணி அப்புறம் ரன் பண்ணணும். ஸோ இது வந்து சேஃப் எக்ஸிக்யூஷன் ஃபைலு. இது வந்து எக்ஸாமினேஷன் ஸ்க்ரீனையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனையோ உள்ள வந்து இன்ட்ரப்ஷன் பண்ணுறதை வந்து லாக் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட் வந்து அதோட பர்மிஷன் கேட்டோ இல்லை அது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க எக்ஸாம் எழுத முடியும். அப்புறம் இன்கேஸ் டிஸ்கார்டோ இல்லை இருந்தது கீப் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டோட்டலாக அதை சிஸ்டத்தை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கெட்டிங் மெசேஜ் திஸ் சைட் இஸ் நாட் செக்யூர், செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் தி சைட் ஹேஸ் பீன் ரிவோக்ட் அப்படின்லாம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங்னு இருக்கும். அதில் ஓப்பன் இன்டர்நெட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல இருக்கும். அது லெஃப்ட் சைடில் விண்டோ பட்டனுக்கு கீழே இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணி அதில் இன்டர்நெட் ஆப்ஷன் கொடுத்து விண்டோ வந்து ஒரு பாப்அப் பாக்ஸ் ஒன்று கிளிக்கணும். அதில் அட்வான்ஸ் டேப்புங்க இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி செக்ஷனில் அன்செக் த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து செக் ஃபார் பப்ளிஷர் சர்டிஃபிகேட், வார்ன் அபவுட் சர்டிஃபிகேட் அட்ரஸ் மிஸ்மேட்ச், இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணுன்னா அதை நீங்கள் எப்படி செட் பண்ணுறது, வெப்கேம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு www.webcamtest.com அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வெப்காம் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அந்த கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி வெப்காம் கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா எக்ஸாம் எழுத முடியாது. இன்கேஸ் சிஸ்டம் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, க்ளோஸ் பட்டனை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் டாப் லெஃப்ட்டில், நீங்கள் சப்போஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராசஸை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டப் வந்து ரெக்வயர்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி பிகாஸ் த எக்ஸாம் ப்ரோட்டோக்கால் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால அதை மானிட்டரிங் பண்ணும்.
ஸோ யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து டிவைஸ் ஸ்பெசிஃபிக் லிங்க்கு, யூசர் நேமு, ரிஜிஸ்டர் நீங்கள் ஏற்கனவே ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அதுலலாம் வந்து உங்களுக்கு சேம் லிங்க் வந்து அதில் உங்களுக்கு வந்துடும். ட்ரையல் ஆன்லைன் டெஸ்ட் இல்லை ரியல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்துடும். ஸோ வைல் யூசர் நேம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். பாஸ்வேர்டை நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 30 நிமிஷத்துக்கு அந்த எக்ஸாமுக்கு நடக்கிற 30 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா அப்டைன் அதில் கிளிக் பண்ணி கெட் எக்ஸாம் பாஸ்வேர்டுங்கிற லிங்க் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இது ரெண்டையுமே டிஸ்பிளேயில் இருக்கிற டிஸ்பிளேட் ஆகும். அது 30 செகண்டில் கேமராவில் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சென்ட் பண்ணி உங்கள் மொபைல் ரிஜிஸ்டர் நம்பரில் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து 30 நிமிஷத்துக்கு ஆக்டிவேட் இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 30 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகிடும். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் அதை 2 தடவை தான் யூஸ் பண்ணலாம். ஸோ என்டர் கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதனால் வந்து கேபிட்டல் லெட்டரோ ஸ்மால் லெட்டரோ அதில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக போட்டுருங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஆஃப்டர் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ சிஸ்டம், டிவைஸு, யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டிருக்குது. டேக் செல்ஃப் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போவோம். உங்களோட எக்ஸாமின் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கேட்கும். எக்ஸாமினேஷன் வந்து உங்களை கேமரா அலோவ் பண்ண சொல்லும், லொக்கேஷன் அக்சஸ் பண்ண சொல்லும், ஃபோட்டோ ஸ்டோரேஜ் அக்சஸ் இருக்கும், அண்ட் ஆடியோ டிவைஸ் அக்சஸஸ். இது எல்லாமே ப்ராம்ப்டாக டக்குன்னு உடனே வந்து கேட்குறதுனால எல்லாத்தையும் நீங்கள் ஓகே தான் கொடுத்தாகணும். ஸோ எக்ஸாமின் டஸ் நாட் கிவ் எனி அக்சஸ். இது இல்லாமல் வேறு எந்த அக்சஸையும் உங்கள்கிட்ட நிச்சயமாக அதை உங்கள்கிட்ட வந்து பண்ணாது. ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோடனே சில விஷயத்தெல்லாம் ஆக்சஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, இதுலையும் யூஸ் பண்ணாலும் சரி, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். பார்த்து செஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். டெஸ்க்டாப்பு, லேப்டாப் கான்ஃபிகரேஷன் செட்டப்புங்கிறது இதுதான். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் இந்த மார்ச் 2022 எக்ஸாமினேஷனுக்கு எஸ்பெஷலி ஃபார் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸருக்கு வந்து இதுதான் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் இதில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. CS பொன் கார்த்திகேயன் சேனல்.